கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த விசேஷித்த கிறிஸ்து பிறந்த நாளுடைய ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருவசியாக நாங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் உங்கள் இல்லத்திலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரலோகத்தில் இருக்கின்ற எல்லா மேன்மைகளையும் துறந்து ஏழையாக இந்த உலகத்திலே நீர் அவதரித்த இந்த நாளை நாங்கள் அனைவரும் கொண்டாடும்படியான ஸ்லாக்கியத்தை தந்திரியதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக இணைந்திருக்கின்ற முது நேயர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகின்றதோ, எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒழிக்கப்படுகின்றதோ, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும், ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாளினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தை மது பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்ற இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுமனமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 61ஆம் பாமாலையை நாம் பாடுவோம். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடு என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோம். Father
பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் அனைவரும் களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 55 வரை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினாலே நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக பொதுவான பாடல்களில் வாரும் நாம் எல்லோரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். Yes.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறந்த இந்த புனித நாளினுடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் அருட்திரு ஆர் ஜான் கிரிதரன் ஐயா அவர்கள். அருட்திரு ஆர் ஜான் கிரிதரன் ஐயா அவர்கள் காஸ்பல் பார்ட்னர்ஸ் மூமெண்டினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக தம்முடைய திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றார். அவர் கிறிஸ்துமஸ் நாளினுடைய சிறப்பு செய்தியை நம்மோடு கூட இப்பொழுது பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது நாம் கேட்போமாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஆராதனை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆராதனை வேளை அன்பர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து வருகையின் நாட்களுக்குரிய இந்த சிறப்பு நாட்களுக்குரிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதுதான். அவருடைய வருகையை, முதல் வருகையை அறிவித்தவர்கள் கூட இடையர்களை பார்த்து சொன்னது, அவர்கள் தங்களுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது, பந்தையை காத்து கொண்டிருந்த போது, காவல் காத்து கொண்டிருந்த போது, விண்ணக தூதர் வந்து இதோ எல்லா இனத்தாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அவருடைய நற்செய்தியை அறிவித்தார்கள். அதை போலவே இயேசு பெருமான் தான் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் சொல்லும்போது, யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இடையர்களை பார்த்து சொன்னது எல்லா மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஆண்டவருடைய முதல் வருகையை கொண்டாடுவதற்கு எல்லா ஆயத்தத்திலும் இன்றைக்கு இருக்கிறோம், மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. முதல் வருகையின் சூழலிலே அப்போதும் மெஸ்ஸையாவை யூத மக்கள் எதிர்பார்த்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ரோம ஆட்சியின் கீழே பல துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். மெஸ்ஸியா வருவார், எங்களுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுப்பார், அரசை அமைத்து கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். மெஸ்ஸியா வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன் ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே முதல் வருகையிலே மெஸ்ஸியாவாகிய இயேசுவை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் திருமுழுக்கு முனிவரை தெரிந்து கொள்கிறார். அவர் போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்கிறார். அடுத்ததாக மரியன்னையை தெரிந்து கொள்கிறார். மரியன்னை இடத்திலே நீ கிருபை பெற்றவர் என்று வாழ்த்துகிறார். உள்ளத்திலே கடவுளுடைய மகன் பிறப்பார் என்று சொல்கிறார். அவர் உலகத்தை ஆளுவார் என்று சொல்கிறார். இந்த நேரத்திலே நாம் கவனிக்க வேண்டியது என்று சொன்னால், இந்த இரண்டாவது வருகைக்கும் ஆண்டவர் தமக்கென்று பிள்ளைகளை தேர்ந்தெடுத்துக்கிறார். அதுதான் அவருடைய பெயரால் அழைக்கப்படுகிற நாமும் இன்றைக்கு உலகத்துக்கு மனம் திரும்புதலை அறிவிக்க வேண்டும். யோவான் திருமுழுக்கு முனிவர் சொல்வது போல, உங்களுக்குள்ளதை பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்ல அழைக்கப்படுகிறோம். யோவான் திருமுழுக்கு முனிவரை பற்றி நாம் பார்க்கிற போது, நாம் அவருடைய பிரசங்கத்தினுடைய மையமே என்னவென்று சொன்னால், மனம் திரும்புங்கள் ஒன்று, இரண்டாவது உங்களுக்குள்ளதை பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்கிறார், மூன்றாவதாக உங்களுக்குள்ளது போதும் என்று இருங்கள் என்று சொல்கிறார். பாவத்தை கடிந்து உணர்த்துகின்ற ஒருவராக அவர் இருக்கிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே
3வது வசனம், அப்போது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் கடவுளுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும் என்று எசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோவான் வனாந்திரத்திலே பிரசங்கிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட வேண்டும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். இன்றைக்கு சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கிறது. நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், மேடுகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன? பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டுமானால் மேடுகள் தகர்க்கப்பட வேண்டும். எல்லோருக்கும் ஒரு சமநிலை வர வேண்டும் என்று சொன்னால் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை மிக தெளிவாக சொல்கிறார். அப்போது ஜனங்கள் அவரை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் திருமுழுக்கு முனிவர் பதிலளிக்கிறார். 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவருக்கு கொடுக்க கடவர், ஆகாரத்தை உடையவரும் அப்படியே செய்ய கடவர் என்றார். பிறகு என்ன சொல்லி, ஆயக்காரர் கேட்கிறார்கள், வரி தண்டுவோர் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதுக்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள். போர் செய்வர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாதிருங்கள், பொய்யாய் குற்றம் சாட்டாமல் இருங்கள், உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். இன்றைக்கும் கடவுள் போதும் என்கின்ற மனதுடனே கூடிய கடவுளுடைய பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 2ஆம் வருகைக்கு ஆயத்தத்திலையும் அதுதான். ஆகையினாலே யோவான் சொல்கிற அதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புகள் என்று அழைத்தார். அவர் வந்த பிறகு அப்போதுதான் இறையாட்சிக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொன்னார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அவர் வருங்கிற போது அவர் என்ன செய்வார், எப்படி நியாயம் தீர்ப்பார் என்று நாம் பார்க்கின்ற போது, அங்கே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்தத்தோடு வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்போது எல்லா மக்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அப்போது ராஜா தமது வலப்புறத்தில் இருப்பவரை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படி நாங்கள் என்ன செய்தோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவர் சொல்வார், பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நீராயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், உடையில்லாதிருந்தேன், எனக்கு உடை கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். எப்போது இதையெல்லாம் செய்தோம் என்று சொல்கிற போது, இந்த சிறையில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அன்புக்குரியவர்களே, முதல் வருகையிலும் யோவான் திருமுழுக்கு அதை தான் சொல்கிறார். 2ஆம் வருகையிலே தான் வந்து எப்படி நியாயம் தீர்க்கப் போகிறோம் என்ற போதும் இதை தான் அவர் சொல்கிறார். எளியோர் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். எல்லோருக்கு நாம் வாழ்வளிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல் மரியாவை தெரிந்து கொள்கிறார். அவர் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதே தவிர திருமணம் நடக்கவில்லை. இந்த இடத்திலே இயேசு பிறக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி ஆகும்? இது உலகத்தால் முடியாதே. உலகத்தினுடைய சூழ்நிலை பார்க்கிறார், நடைமுறையை பார்க்கிறார். அப்போது மரியாவுக்கு கபிரியேல் தேவதூதன் சொன்னது என்னவென்று சொன்னால், அஞ்சாதே, கடவுளால் எல்லாம் கூடும், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும். அப்போது மரியா அங்கே கீதம் பாடுகிறார். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூறுகிறது. அது லூக்கா 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். மரியாளுடைய கீதம் ஒரு மாபெரும் புரட்சியின் கீதமாக அங்கே பாடுகிறார். அவர் பாடுகின்ற போது அவர் சொல்கின்ற காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதை நான் உங்களுக்கென்று வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 1 அதிகாரம் 47வது வசனம்
முதல் வாசிக்கிறேன். என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் 51வது வசனத்திலே, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்வார். இருதயத்திலே அகந்தையுள்ளவர்களை சிதறடிப்பார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துவார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யமுள்ளவர்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். இங்கேயும் நான் பார்க்கிற ஒரு காரியம், இந்த 3 காரியத்தை நீங்கள் தொடர்புபடுத்தி பாருங்கள். முதல் வருகை, 2வது வருகை, இயேசு சொன்னது. உலகம் துன்பத்தினாலே துயரத்தினாலே நிறைந்திருக்கிறது. இன்றைய உலகத்தை எண்ணி பாருங்கள். குறிப்பாக நாம் புனித ஸ்தலத்துக்கு போகிறோம் என்று நாம் பலரும் சென்றிருக்கிறோம். புனித யாத்திரை. இன்றைக்கு அந்த பாலஸ்தீன பகுதி, இயேசு பிறந்த பகுதி எப்படி இருக்கிறது? அங்கே இருக்கிற மக்கள் இயேசுடைய பிறப்பை கொண்டாட முடியுமா? குழந்தைகள் வெட்டப்பட்டு இருக்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அமைதியற்ற ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில்தான் நம்முடைய கேள்வியும் இயேசுவை பார்த்து கேட்கிறது, மரியாதை போல் இது எப்படி ஆகும் ஆண்டவரே? எப்படி முடியறை ஆட்சி வரும்? இந்தியாவிலே நாம் பார்க்கிற போது செல்வம் ஒரு பக்கம் குவிந்து கிடக்கிறது. ஒருவேளை உணவு கூட இல்லாத மக்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறார்கள். எங்கே பள்ளங்கள் நிரப்பப்பட போகிறது? எங்கே மேடுகள் திறக்கப்படுகிறது? இது முடியுமா? ஆண்டவர் சொல்கிறார், முடியும். நீங்கள் இப்போ துக்கப்படுகிறீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நான் வருகிறேன். இந்த நம்பிக்கையோடு நாம் உழைக்க வேண்டும். தீமை வலிமை பெறுவதை பார்த்து நாம் அசந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எல்லா அதிகாரத்தையும் படைத்த ஆண்டவர் வருகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக பவுலடியார் அந்த உயிர் தேர்தலை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். குறிப்பாக 25வது வசனத்திலே நான் பார்க்கிற போது 24 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:24. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்போது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து கடவுளும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். மீண்டும் படிக்கிறேன். அதன் 24வது வசனம் 1 கொரிந்தியர் 15:24. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்போது சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து கடவுளும் பிதாவுமாயிருப்பவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். பார்க்கிற போது 27வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 15:27 சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும்போது கடவுளே சகலத்திலும் சகலவுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். நான் மீண்டுமாய் 25வது 24-25 வாசிக்கிறேன். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்போது சகல அதிகாரத்தையும் சகல துரைத்தனத்தையும் வல்லமையும் பரிகரித்து கடவுளும் பிதாவுமாயிருப்பவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா அதிகாரங்களும் பரிகரிக்கப்படும். ஆயினால் என் அன்புக்குரியவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இறையாட்சி வரப்போகிறது. அதற்கு முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் சுயத்திலிருந்து மாறி கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை, பிறரை பகிர்ந்தளிக்கிற வாழ்க்கை நாம் இருக்க வேண்டும். இறையாட்சி வருகிறது என்கிற செய்தியை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய சொல்லால் காட்ட வேண்டும். இந்த உலகத்தினுடைய கொந்தளிப்பை பார்த்து பயப்பட வேண்டாம். கடல் கொந்தளிக்கலாம், கடல் புயல் வீசலாம், ஆனால் அமைதியாயிரு என்று சொல்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைகளை பயணப்படுகிறார். நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும், இந்த உலகத்தின் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி ஏழை எளிய மக்களுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷம் தருவார் என்கிற நிச்சயத்தோடு நாம் இயேசுவோடு சேர்ந்து இறையாட்சிக்கு என்று உழைப்போம். உடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோம். அவருடைய ராஜ்யம் வருவதற்கு அவரோடு கூட இணைந்து செயல்படுவோம். இயேசு வருகிறார், நீதியின் ஆட்சி தருகிறார் என்கிற நிச்சயத்தோடு
நாம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாடுவோம். புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைவதாக ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை திடப்படுத்துகிற கடவுள் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கலங்க வேண்டியதில்லை. திகையாதே, கலங்காதே, ஏதோ நான் உன்னுள்ளே இருக்கிறேன் என்று சொல்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஆகினாலே இந்த உலகத்திலே எத்தனை போராட்டங்கள், போர்கள், கவலைகள், ஏட்டி போட்டிகள், லஞ்ச லாவண்யங்கள், பாவங்கள் நிறைந்திருந்தாலும் இது எல்லாம் பரிகரிக்கப்படுகிற நாள் வருகிறது. ஆகினால் நாங்கள் மனம் திரும்பி அதற்கு ஆயத்தப்பட உதவி செய்யும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். இந்த நாட்களுக்குரிய, இந்த வருகை நாட்களுக்குரிய எல்லா மகிழ்ச்சியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஏழை எளியோர்களுக்கும் நீர் தந்து வழிநடத்தும். இந்த நாட்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களாக அமையட்டும். புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக அமையட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளே, ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவர் கடவுளின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த விசேஷித்த நாளிலும் கூட நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை மிக நேர்த்தியாக பகிர்ந்து கொண்ட அருட்திரு ஆர். ஜான் கிரிதரன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருக்கு தந்திருக்கின்ற ஊழிய பணிகளையும் அவருடைய பொறுப்புகளையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒருவசியாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 71ஆம் பாமாலையை நாம் பாடுவோம். மெய்பக்தரே நீர் விழித்து எழும்பும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Good.
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 128:4. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே பரலோகத்தில் இருக்கின்ற எல்லா கனத்தையும் மகிமையும் விட்டு ஏழையாக இந்த உலகத்திலே நீர் அவதரித்தீர். நாங்கள் பாவத்திலே இருந்த பொழுது எங்கள் மீது மனதுருகி எங்கள் பாவத்தை போக்கவும் எங்களுக்கு வாழ்வை தரும்படியாக இந்த உலகத்திலே நீர் ஜெனிப்பித்தீர். இந்த உன்னத நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் நிலவ அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு தங்கள் கோரிக்கைகளை, ஜெப தேவைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற மது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்ற கிறிஸ்துதாமே எல்லோருடைய உள்ளத்திலே குடிகொண்டு அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லோரும் மகிழ்ச்சியடைய அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றபடி வேத வாக்கின்படியே ஆண்டவரே, இந்த நாளிலே எல்லோரும் மகிழ்ச்சியோடு கூட உடைய பிறப்பின் நன்னாளை கொண்டாடி அவருடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அருள் தர வேண்டும் என்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்ற இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஃபீபா ஊழியத்திலே பணியாற்றுகின்ற ஊழியர்களின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை
தெரிவித்துக் கொள்கின்றோம். தாவீதினூரிலே பிறந்திருக்கின்ற கிறிஸ்து தாமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் கேட்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த புனித நாளிலே தந்தருள்வாராக. மீண்டும் ஒரு விசியாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.